நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வுக்குழு தலைவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிசிசி வந்து அதிரடியாக வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு வந்து விளையாட போகும்போது வீரர்கள் வந்து அவர்களுடைய வந்து குடும்பங்களை கூட அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பிசிசிக்கு பெரிய ஒரு சிக்கல் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து குடும்பங்களை அழைச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து வீரர்களே வந்து பார்த்துக்கிறாங்க. அதனால் பிசிசிக்கு வந்து செலவு அதிகமாக ஆகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து கூட்டத்தை சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது. வீரர்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது அது வந்து பெரிய ஒரு சிக்கலை கொடுக்குது. கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருந்துகள் அரேஞ்ச் பண்ணியுமே கூட கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியலை. அதனால் வந்து வீரர்கள் வந்து இனிமேல் வெளிநாடுகளுக்கு போகும்போது அவங்களுடைய குடும்பங்களை அழைச்சிட்டு வரலாம். ஆனால் முதல் 10 நாட்கள் மட்டும் குடும்பத்தை வச்சுக்கோங்க. அதன் பிறகு வந்து நாடு திரும்ப சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுக்குழு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. கூடுதலாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. விருதிமன் சஹாவை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு. தற்சமயம் இந்திய அணியில் வந்து தோனி, ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக் இவங்க 3 பேர் இருக்கிறதுனால சஹாவை எல்லாருமே வந்து மறந்துருப்பாங்க. சஹாவை பற்றி தேர்வுக்குழு தலைவர் வந்து எம்எஸ்கே பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சஹாவை வந்து சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பர் தான். அவருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால தற்சமயம் அணியில் வந்து வெளியில் இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எம்எஸ்கே பிரசாத் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன இந்த கருத்து தான் வந்து பெரிய ஒரு குழப்பத்தை வந்து உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே வந்து விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது தோனி தான் வந்து விக்கெட் கீப்பராக செயல்படுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஏற்கனவே வந்து தேர்வுக்குள்ள அறிவிச்சிட்டாங்க. தோனியை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இருக்காரு, தினேஷ் கார்த்திக் இருக்காரு. இப்போ கூடுதலாக வந்து சஹாவுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேர்வுக்குழு தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ 3 விக்கெட் கீப்பர் வந்து அடிஷ்னலாக வந்து இருக்காங்க. அவங்க வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து ஆல்ரவுண்டர் பிளேயர் கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சஹாவா, தினேஷ் கார்த்திகா, ரிஷப் பண்டா அந்த 3 பேரில் யாரை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும் விராட் கோலிக்கு. அதே சமயம் வந்து சஹா வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னா உலகக்கோப்பை ஸ்குவாடில் வந்து அவர் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ வந்து சஹா எப்படி செயல்பட போகிறாரு, தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் அவங்களுடைய இடத்த வந்து தக்க வச்சுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.